அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 124 வாஸ்து 14. நான் சொல்லிக் கொடுக்க வந்த பாடத்தின் தலைப்பு நம் வீட்டில் தலைவாசல் எங்கு வைக்க வேண்டும். அங்கே ரொம்ப அருமையான பாடம் படிக்கலாம். வாங்க, வீடியோ 124 வாஸ்து 14. வாஸ்து 14. நம் வீட்டில் தலைவாசல் எங்கு வைக்க வேண்டும். தலைவாசல் எங்கு வைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான டாபிக். வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த டவுட் இருக்குது. தலைவாசல் எங்கு வைக்க வேண்டும். நிறைய பேர் லேண்ட் வாங்கிட்டுறாங்க. வாங்கிட்டு அந்த வீடு கட்டும்போது பில்டிங்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. தலைவாசலில் எங்கே வைக்கணுன்ட்டு கேட்பாங்க. எந்த பக்கம் வச்சா நல்லது, பிளான் போடும்போதே கேட்பாங்க தலைவாசல் எங்கே வைக்கிறது. அப்படி நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். இன்னைக்கு அந்த முக்கியமான பாடத்தை படிக்கலாம். நம்ம பாருங்க, இது நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்குறீங்க. உதாரணத்துக்கு 40க்கு 60, 40க்கு 40 ஸ்கொயர் ஃபீட்டு, 40க்கு 60 ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கியிருக்கேன். இது 4 பிரிச்சுக்கிறோம். நம்ம 4 பிரிச்சோம். இப்போ இது கிழக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, தெற்கு, இது வடக்கு, 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 இது மேற்கு, மேற்கு. இப்போ நம்ம தலைவாசல் வைக்கிறதுக்கு முன்னாடி உச்சம் நீச்சம் என்ன, ஒரு லேண்ட் வாங்கிட்டோம். அந்த லேண்டில் எங்கெல்லாம் உச்சம் எங்கெல்லாம் நீச்சம் பார்ப்போம். ஈசானிய மூலை, இது ஈசானிய மூலை, ஈசானிய மூலை. இது அக்னி மூலை, அக்னி மூலை. இது கன்னி மூலை, கன்னி மூலை. நைருதி இல்லை குபேர மூலை, குபேர மூலை. இது வாயு மூலை, வாயு மூலை. சரிங்களா? முதல்ல நம்ம உச்சம் நீச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஈசானிய மூலையில் உச்சம், உச்சம், இதுவும் உச்சம், ரெண்டுமே உச்சம்தான். ஈசானிய மூலையில் உச்சம், அக்னி மூலையில் இது நீச்சம், நீச்சம், இது இந்த பகுதி உச்சம். கன்னி மூலையில் ரெண்டுமே நீச்சம், 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 அடுத்ததும் நீச்சம், நீச்சம். இங்க உச்சம், 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 இது நீச்சம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் உச்சம் எங்கெல்லாம் நீச்சல்ன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கே உச்சம்னா ஈசானிய மூலையில் வடக்குலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி உச்சம், திருப்பி இந்த கிழக்கில் ஈசானிய மூலையை பார்த்த மாதிரி உச்சம் அடையுது. இந்த கிழக்கு பகுதியில் அக்னியை பார்த்த மாதிரி நீச்சம் அடையுது, அக்னி மூலையை பார்த்த மாதிரி. இங்கே தென்கிழக்கில்
தென்கிழக்குல இந்த இடம் உச்சம். சரிங்களா? அக்னி மூலை வந்து தென்கிழக்கு, தென்கிழக்கு, தென்கிழக்கு. இது வடகிழக்கு, வடகிழக்கு. இது வடமேற்கு, வாயு மூலை வடமேற்கு, வடமேற்கு. கன்னி மூலை தென்மேற்கு, தென்மேற்கு, தென்மேற்கு. சரிங்களா? இப்போ எந்தெந்த பகுதி உச்சம் அடையுது, எந்தெந்த இடத்துல உச்சம் அடையுது பார்த்தோம்னா, வடகிழக்கு பகுதியில் ஈசானிய மூலையில் ரெண்டுமே உச்சமாகுது. அக்னி மூலையில் கிழக்கு பக்கம் நீச்சம், தெற்கு பக்கம் உச்சமாகுது. கன்னி மூலையில் தெற்கு பக்கமும் நீச்சம், மேற்கு பக்கமும் நீச்சம், தென்மேற்கு பகுதி ரெண்டுமே நீச்சமாகுது. வடமேற்கு பகுதியில் வடக்கு பக்கம் நீச்சமாகவும் மேற்கு பக்கம் உச்சமாகவும் அமையுது. இப்போ உச்சம் நீச்சம்னா என்னன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு முறையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. வடகிழக்கு ஈசானிய மூலையில் ரெண்டுமே உச்சமாகுது. அக்னி மூலையில் தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம், கிழக்குலேருந்து தெற்கு நோக்கி வர்றது நீச்சம், இங்கே மேற்குலேருந்து தெற்கு நோக்கி வர்றது உச்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி மூலை தென்மேற்கு பகுதி ரெண்டுமே நீச்சம், நீச்சமாகுது. அப்புறம் வடமேற்கு வாயு மூலையில் மேற்குலேருந்து வடக்கு போகிறது உச்சம், அப்புறம் வடக்குலேருந்து மேற்கு போகிறது நீச்சம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது உச்சம் எது நீச்சம்னு முதல்ல பேசிக் இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உச்சம் நீச்சம் தெரிஞ்சாதான் தலைவாசலில் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் போடுறேன் பாருங்க. இப்போ ரோடு தெற்கு பார்த்த ரோடு, இது ரோடு, ரோடு தெற்கு பார்த்து இருக்குது. அப்போ நீங்கள் தலைவாசல் எங்கே வைக்கலாம்? ரோடு தெற்கு பார்த்து இருக்குது, தலைவாசல் எங்கே வைக்கலாம்? அக்னி மூலையில் தலைவாசல், தலைவாசல் எங்கே வைக்கிறது? சரி, அக்னி மூலையில் உச்சத்தில் தலைவாசல், தலைவாசல். அக்னி மூலையில் உச்சத்தில் இருக்கிறது தலைவாசல், இங்கே வைக்கிறது. சரிங்களா? அக்னி மூலையில் உச்சத்தில் நம்ம தெற்கு பார்த்த ரோடு வந்து தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனை. அப்போ ரோடில் நம்ம தலைவாசலை எங்கே வைக்கிறதுனா தெற்கு பார்த்த மனைக்கு தென்கிழக்கு பகுதியில் உச்சத்தில் நம்ம தலைவாசல் வைப்பது சிறப்பு. தெற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே தலைவாசல் வைக்கணும்னு சொன்னால் தென்கிழக்கில் அக்னி மூலையில் உச்சத்தில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், தலைவாசல் அக்னி மூலையில் வச்சா கிச்சன் எங்கே இருக்கிறது சந்தேகம் வரும் இல்லைங்களா? அப்போ கிச்சனை வந்து நம்ம வடமேற்கு வாயு மூலையில் வைக்கணும். தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் கிச்சனை வடமேற்கு வாயு மூலையில் வைக்கணும். இல்லை எங்களுக்கு வந்து தெற்கில் இடம் வந்து 40க்கு இருக்குது, தாராளமாக இருக்குது, கிச்சன் இங்கே வரணும் அப்படின்னா கிச்சனை விட்டுட்டு இங்கே வந்து 9ஆக பிரிச்சுக்கணும். 9ஆக பிரிச்சுட்டு இப்போ கிச்சன் இங்கே அக்னி மூலையில் வச்சோம்னா நம்ம சூரியன் சந்திரன் 9ஆக பிரிக்கணும். இந்த இடத்த பிரிச்சுட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் புதனும் குருவும் வர இடத்துல தலைவாசலை வைக்கலாம். 2 விதம் தெற்கு பார்த்த இடத்துக்கு நம்ம சொல்லித்தரோம். தலைவாசல் உச்சத்தில் வைக்கிறது சிறப்பு. அப்போ கிச்சன் வந்து வாயு மூலைக்கு போயிடணும். இல்லை அந்த கிச்சன் இங்கே தான் வைப்போம்னா தலைவாசலை குரு புதன் இருக்கிற இடத்துல வைக்கிறது சிறப்பு. சரிங்களா? இது 2 விதமாக நான் சொல்லித்தரேன். இதை 9ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு குருவும் புதனும் 9 பாகம், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு. அப்போ புதனும் குருவும் இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். கிச்சன் இங்கே வந்தால் தெற்கு பார்த்த பகுதியில் கிச்சன் தென்கிழக்கிலே வச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதுவை உச்சத்தில் 9ஆக பிரிச்சுட்டு உச்சத்துலேயே புதனும் குருவும் இருக்கிற இடத்துல தலைவாசல் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து தெரு கிழக்கு பார்த்த மனை. அப்போ ரோடு எப்படி இருக்கும்? கிழக்கு பகுதியில் இருக்கும் ரோடு. இப்போ கிழக்கு பார்த்த மனைன்னா ரோடு இங்கே இருக்குது, இது ரோடு. கிழக்கு பார்த்த மனைன்னா வடகிழக்கில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. தலைவாசல் வடகிழக்கில்
வைக்கணும், ஈசானியத்தில் தான் வைக்கணும். சரிங்களா? ரோடு வந்து கிழக்கு பார்த்த ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங் ரோடு. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் ரோடில் தலைவாசல் உச்சத்தில் ஈசானிய மூலையில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ரோடு கிழக்கு பார்த்துருக்குது, மனை கிழக்கு பார்த்த மனை. அப்போ தலைவாசல் எங்கே வைக்கலாம்? வடகிழக்கில் ஈசானிய மூலையில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. நல்லா கவனிச்சுக்கணும். நான் 3 பாயிண்ட் இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னும் சொல்லி தரப்போகிறேன். நல்லா கவனிக்கணும். தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் அக்கினி மூலையில் உச்சத்தில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. நீங்கள் சப்போஸ் தென்கிழக்கில் கிச்சன் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை 9ஆக பிரிச்சுட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இருக்கிற இடத்துல உச்சத்திலே நீங்கள் தலைவாசல் வைக்கலாம். அது 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட், சப்போஸ் கிழக்கு பார்த்த மனை, அப்போ தலைவாசல் எங்கே வரணும்? வடகிழக்கு ஈசானிய மூலையில் இந்த தலைவாசல் வருவது சிறப்பு. ஈசானிய மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வைப்பது சிறப்பு. சரி, இது 3 பாயிண்ட் ஆயிடுச்சா? 4வது பாயிண்ட், வடக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த மனை இல்லையா? அப்போ வடக்கு பார்த்த மனையில் ரோடு வடக்கு பார்த்து இருக்குது, ரோடு வடக்கு பார்த்து இருக்குது. இது வடக்கு பார்த்து, இது ரோடு, இதுதான் ரோடு. அப்ப தலைவாசல் எங்க வைக்கலாம்? வடக்கு பார்த்து ஈசானியத்திலே வைக்கணும். தலைவாசல், தலைவாசல் வடக்கு, ரோடு வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க. அப்போ வடக்கு பார்த்து இருக்கிற ரோடுக்கு ஈசானிய மூலையில் வடக்கு பார்த்து வடகிழக்கில் தலைவாசல் வைக்க வேண்டும். இது 4வது பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னா, மேற்கு பார்த்த ரோடு. தலைவாசல் ரோடு இங்கே இருந்தால் நம்ம தலைவாசல் வடகிழக்கில் ஈசானிய மூலையில் வச்சிருக்கோம் தலைவாசலை. அடுத்தது வந்து மேற்கு பார்த்தது, கிழக்கு பார்த்தது, தெற்கு பார்த்து சொல்லி கொடுத்துட்டேன், கிழக்கு பார்த்து சொல்லி கொடுத்துட்டேன், ரோடு வடக்கு பார்த்து சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது ரோடு மேற்கு பார்த்த ரோடு, தெரு வந்து மேற்கு பார்த்து இருக்குது ரோடு, தெரு வந்து மேற்கு பார்த்த தெரு. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேற்கு பார்த்த தெருவில் தலைவாசல் எங்கே வைக்கிறது? மேற்கு பார்த்த தெருவில் தலைவாசலை நம்ம எங்கே வைக்கலாம்? பாருங்க, மேற்கு பார்த்ததுல வாயு மூலையில் தான் உச்சம். சரிங்களா? வாயு மூலையில் உச்சமாகுது. இந்த உச்சத்தில் வடக்கு இந்த சைடு வடமேற்கு பகுதியில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. தலைவாசல் தலைவாசல் மேற்கு பகுதியில் வைப்பது சிறப்பு. இந்த தெற்கு பார்த்ததுக்கும் மேற்கு பார்த்ததுக்கும் 2 விதமாக நம்ம தலைவாசல் வைக்கலாம், தெற்குக்கும் மேற்குக்கும் மட்டும். இன்னொரு விதம் என்னன்னா, இங்கேருந்தே இங்கே வடமேற்கு பகுதியிலிருந்து எண்ணிட்டு வரலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குருடைய வைக்கலாம். தெற்குக்கும் மேற்குக்கும் நம்ம புதன், குரு 9ஆக பிரிச்சுக்கிறோம் அந்த நீளத்தை. அதில் புதன் பகவான், குரு பகவான் இருக்கிற இடத்துல தலைவாசல் வைக்கலாம். இல்லை 9ஆக பிரிக்க முடியல நம்மளால், நமக்கு எனக்கு உச்சத்திலே தான் போகணும் தலைவாசல் அப்படின்றவங்க வடமேற்கில் வாயு மூலையில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. வடமேற்கில் வாயு மூலை. இப்போ எங்கெல்லாம் தலைவாசல் வைக்கலான்றத நான் 6 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். திருப்பியும் இந்த 6 பாயிண்ட்டை உங்களுக்கு நான் பண்ணுறேன். தெற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்து இருக்குது. தெற்கு பார்த்த மனைக்கு தலைவாசல் அக்னி மூலை, தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பு. தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பு. தலைவாசல் தென்கிழக்கில் வைக்கலாம். தென்கிழக்கில் நாங்கள் கிச்சன் வைக்கிறோம். அப்போ எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இதை 9ஆக பிரிச்சிருந்தோம். தென்கிழக்கிலேயே 9ஆக பிரிச்சுட்டு முதல் பாகம் சூரியன், 2வது பாகம் சந்திரன், 3வது பாகம் செவ்வாய், 4வது பாகம் புதன், குரு வந்து சுபகிரகம். அப்போ புதன் குருவில் வைக்கலாம்.
புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தெற்கு பார்த்த மனைக்கு தென்கிழக்கிலே உச்சத்தில் வைப்பது சிறப்பு. சப்போஸ் தென்கிழக்கில் நீங்கள் கிச்சன் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க இதை 9ஆக பிரிச்சுக்கணும். மின்முளையிலேருந்து உச்சத்திலேயே 9ஆக பிரிக்கணும். 9ஆக பிரிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு சந்திரன் பகவான், சூரிய பகவான், 2வது சந்திர பகவான், 3 செவ்வாய் பகவான், 4வது புதன், 5வது குரு. புதன் குரு வர இடத்துல தலைவாசல் வைக்கலாம். 2 பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? தேர்ட் பாயிண்ட், சப்போஸ் ரோடு கிழக்கு பார்த்து இருக்குது, மன கிழக்கு பார்த்த மனன்னா வடகிழக்கு ஈசானிய மூலையில் தலைவாசல் வச்சிடும். இது 3வது பாயிண்ட். வடகிழக்கு ஈசானிய மூலை தலைவாசல் வைப்பது சிறப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட்டு, மனையே வடக்கு பார்த்த மனை. வடக்கில் ரோடு இருக்குது, வடக்கு பார்த்த மனை. அப்போ தலைவாசல் எங்கே வைக்கலாம்? வடகிழக்கில் தலைவாசல் வைப்பது சிறப்பு. வடக்கு பார்த்த மாதிரி வடகிழக்கில் இப்படி வைக்கணும் தலைவாசல். எங்கெல்லாம் தலைவாசல் வருது பாருங்க. வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் வடகிழக்கில், கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் அதுவும் வடகிழக்கில் ஈசானியத்தில் தலைவாசல் இப்படி வரும் தலைவாசல். சரிங்களா? இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அப்புறம் புதன் தெற்கு பார்த்த மனைக்கு இங்கே வைக்கலாம். அப்புறம் புதனும் குருவும் இருக்கிற இடத்துல வைக்கலாம். புதன் குரு, புதன் குரு இருக்கிற இடத்துல தலைவாசல். சரிங்களா? தலைவாசல் பாருங்க. தெற்கு பார்த்த மனைக்கு தென்கிழக்கில் வைக்கலாம், அக்னி மூலையில் தலைவாசல். இன்னொரு சான்ஸ் வந்து அதை 9ஆக பிரிச்சுட்டு புதனும் குருவும் இருக்கிற இடத்துல தலைவாசல் வைக்கலாம். 2 பாயிண்ட். 3வது, கிழக்கு பார்த்த ரோடுக்கு, கிழக்கு பார்த்த மனைக்கு ரோடு இப்படி இருந்தால், கிழக்கு பார்த்த மனைக்கு ஈசானியத்தில் தலைவாசல். இது 3 பாயிண்ட். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 கிழக்கு பார்த்த மனைக்கு இது ஆப்ஷன் 4. வடக்கு பார்த்த ரோடு வந்து இப்படி இருக்கும். வடக்கில் ரோடு இப்படி இருந்தால் தலைவாசல் ஈசானியத்தில். வடக்கு பார்த்ததுக்கும் ஈசானியத்தில் தலைவாசல். கிழக்கு பார்த்த ரோடு, கிழக்கு பார்த்த மனைக்கும் ஈசானியத்தில் தான் தலைவாசல். வடக்கு பார்த்த மனைக்கும் ஈசானியில் தலைவாசல். அப்போ 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. 5வது பாயிண்ட், மேற்கு பார்த்த இடத்துக்கு வாயுமூலையில் தலைவாசல். இது 5வது. வாயுமூலையில் தலைவாசல் வச்சிடணும். 6வது பாயிண்ட் வந்து சப்போஸ் வாயுமூலையில் வைக்கலன்னா இதை 9ஆக பிரிச்சுட்டு புதனும் குருவும் இருக்கிற இடம். ஃபஸ்ட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய் 9ஆக பிரிச்சுட்டு புதன் குரு. இது 6வது பாயிண்ட். புதன் குரு இருக்கிற இடத்துல தலைவாசல் வைப்பது சிறப்பு. தலைவாசல் இந்த 6 இடத்த தவிர வேறு எங்கேயாவது வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கப்படவில்லை. 6 இடத்துல மட்டும்தான் வைக்கணும். இதை தவிர வேறு எங்கன்னா வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் தலைவாசல் எங்கே வைக்கலாம்? தென்கிழக்கில் அக்னி மூலையில் தலைவாசல் வைக்கலாம். அது பாயிண்ட் நம்பர் 1. இங்கே தென்கிழக்கில் அக்னி மூலையாச்சே, நாங்கள் நிறைய இடங்குது, நாங்கள் கிச்சன் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிச்சன் வரும்போது நம்ம கிச்சனில் தலைவாசல் வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளிக்கணும். அதை 9ஆக பிரித்து முதல் பாகம் சூரியனுக்கு, 2வது பாகம் சந்திரனுக்கு, 3வது பாகம் செவ்வாய் பகவானுக்கு, 4வது பாகம் புதன் குரு இருக்கிற இடத்துல தலைவாசலை எங்கள் புதன் இடத்துலையாவும் வச்சுக்கலாம், குரு இடத்துலையும் வச்சுக்கலாம் தலைவாசல். சரிங்களா? அங்கே வச்சிடணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கிழக்கு பார்த்த மனை. ரோடு கிழக்கு பார்த்து இருக்குது. அப்போ மனை கிழக்கு பார்த்து இருக்கு. அப்போ தலைவாசல் எங்கே வரணும்? ஈசானிய மூலையில் வந்துடும். ஈசானிய மூலையில் தலைவாசல் வரணும். அது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ரோடு வந்து வடக்கு பார்த்து இருக்குது. மனையே வடக்கு பார்த்த மனை. அப்போ தலைவாசல் எங்கே வரணும்? வடகிழக்கில் ஈசானிய மூலையில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சுக்கணும். அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், ரோடு வந்து மேற்கு பார்த்துருக்கு. மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் 5வது பாயிண்ட் எங்கே தலைவாசல் வைக்கணும்னா வடமேற்கு மூலையில், வாயு மூலையில் தலைவாசல் வச்சுக்கலாம். அது 5வது பாயிண்ட். இல்லை எங்களுக்கு வாயு மூலை எங்களுக்கு வேணாம், நாங்கள் குரு புதனாக பார்த்து வைக்கிறோன்னா அளக்கலாம். இங்கேருந்து சூரியன் இங்கேருந்து வடக்குலேருந்து அளந்து வரணும். எவ்வளோ நீளம் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. 9ஆக டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது சூரியன், செகண்ட் இருக்கிறது சந்திரன், தேர்ட் இருக்கிறது செவ்வாய், 4th இருக்கிறது புதன், 5th இருக்கிறது குரு.
புதன் குரு இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் தலைவாசல் வச்சுக்கலாம். இந்த 6 இடத்த தவிர வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். உச்சம் நீச்சம் என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும். வடகிழக்கில் ஈசான்ய மூலையில் 2மே உச்சம். அதுக்கு நேரம் கன்னி மூலைக்கு வந்தீங்கன்னா இப்போ வடகிழக்கு வந்து ஈசான்ய மூலை 2மே உச்சம். உச்சத்தில் நம்ம தலைவாசலை வச்சிடறோம். அதுக்கடுத்து கன்னி மூலைக்கு வந்தீங்கன்னா 2மே குபேர மூலைன்னு சொல்கிறோம், கன்னி மூலைன்றோம், நைருதி அதுன்னு சொல்கிறோம். நைருதியும் இதே தான். நைருதி லக்ஷ்மி இருக்கிற இடம் இது. குபேர பகவான் பால் இருக்கிற இடம். இங்கே 2மே நீச்சம். இங்கே வைக்கலாமான்னா 100% வைக்கக்கூடாது. தலைவாசலே வரக்கூடாது நீச்சத்தில். எந்த காரணத்தை முன்னிட்டு வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் இந்த இடம் வந்தீங்கன்னா வாயு மூலையில் நீச்சமும் உச்சமும் இருக்குது. அந்த இடத்துல மேற்கு பார்த்த ரோடாக தான் அந்த வச்சுக்கலாம் தலைவாசல். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் வாங்க. வடக்கு பக்கம் ஈசானியத்தில் நோக்கி உச்சம், வாயு மூலையை நோக்கி நீச்சம். உச்சம் நீச்சம் எதுன்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுட்டு எந்த காரணத்தை முன்னிட்டோ கன்னி மூலை நைருதி மூலை சொல்கிறோம் இல்லையா, குபேர மூலை அந்த இடத்துல வைக்கவே கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? தலைவாசலில் அங்கே 2மே நீச்சம். அந்த பக்கம் வைக்கக்கூடாது குபேர மூலையில். சரிங்களா? இப்போ கேட்டவனே டக்கு 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 டக்குன்னு சொல்ல தெரியணும். தெற்கு பார்த்தா மனை ரோடு தெற்குல இருக்குது. ரோடு ஒரே இதுலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் தலைவாசல் வந்து அக்னி மூலையில் வைக்கிறோம், கிச்சன் வந்து வாயு மூலைக்கு போயிடணும். எங்களுக்கு இல்லை இடம் பெருசாக இருக்குது, கிச்சன் இங்கே வச்சுட்டு இதிலே தலைவாசல் வச்சுக்கலாம்னா 9ஆக பிரிச்சுக்கணும். உச்சத்தில் பிரிச்சு சூரியன் சந்திரன், சூரியன் ஃபஸ்ட்டு, அடுத்து சந்திரன் கொடுக்கணும், அப்புறம் செவ்வாய் கொடுக்கணும், அப்புறம் புதனும் குருவும் இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் தலைவாசலை வச்சுக்கலாம். இது செகண்ட் ஆப்ஷன். தெற்கு பார்த்ததுக்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? தலைவாசல் வைக்கிறது ஒன்று அக்னி மூலையில் வச்சுக்கலாம், இல்லை கிச்சன் வந்து இங்கே வச்சிங்கன்னா புதன் பகவான் குரு பகவான் உரிய இடத்துல தலைவாசலை வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன் தெற்கு பார்த்த மனைக்கு. அடுத்தது கிழக்கு பார்த்த மனை எடுத்துக்கிறீங்க. நல்லா புரியுதுங்களா? கிழக்கு பார்த்த மனை எடுத்துக்கிறீங்க. கிழக்கு பார்த்த மனைக்கு ஈசானிய மூலையில் தான் தலைவாசல், வடகிழக்கில் தலைவாசல் வைக்கணும். இதுதான் இது. கிழக்கு பார்த்த மனைக்கு வடகிழக்கு பகுதியில் நம்ம தலைவாசல் வச்சிடறோம். சரிங்களா? ஈசானிய மூலையில். வடக்கு பார்த்த மனை ரோடு இப்படி இருக்குது, வடக்கு பார்த்தது ரோடு. அப்போ வடக்கு பார்த்ததுக்கும் ஈசானிய மூலையில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சிடும். இது 4வது பாயிண்ட். இது 4th பாயிண்ட். சரிங்களா? 5th பாயிண்ட் மேற்கு பார்த்த மனை. மேற்கு பார்த்த மனைக்கு நம்ம வாயு மூலையில் தலைவாசல் வச்சிடறோம். இது 5வது ஆப்ஷன். இது மேற்கு பார்த்த மனையாக தான் இங்கே வச்சிடறோம். சில பேர் வேண்டாம் எங்களுக்கு புதன் பகவான் குரு பகவான் இருக்கிற இடத்துலையே நாங்கள் தலைவாசல் வைக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டால், இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதை 9ஆக டிவைட் பண்ணிட்டு முதல்ல இருக்கிறது சூரிய பகவான், அடுத்து இருக்கிறது சந்திர பகவான், அடுத்து இருக்கிறது செவ்வாய், அடுத்து இருக்கிறது புதன் பகவான், புதனும் குருவும் இருக்கிற இடத்துல தலைவாசல் வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த 6 இடத்த வர வேற எங்கன்னா வைக்கலாமா? வைக்கக்கூடாது. முக்கியமாக எங்கே வைக்கக்கூடாது? நீச்சமாக இருக்கிற இந்த கன்னி மூலையில் வரவே கூடாது தலைவாசல். சரிங்களா? அது என்ன இடம்? தென்மேற்கு பகுதியில் தலைவாசல் எந்த காரணத்தை முன்னிட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா 2மே நீச்சம். கன்னி மூலை நைருதி மூலை குபேர மூலையில் வரவே கூடாது தலைவாசல். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மிக 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 பயனுள்ள வீடியோ. தலைவாசல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மனுஷங்களும் தெரிஞ்சிருக்கணும். இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது மிக 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 பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. தலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் இருக்குது, முன்னோர்கள் இருக்கிறாங்க, முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லா தேவதைகளும் இந்த தலைவாசலில் தான் இருக்கிறாங்க. அந்த தலைவாசலை நம்ம சரியான இடத்துல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை மாற்றியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதில் நம்ம வெள்ளிக்கிழமான மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுறது சிறப்பு. இந்துஸ்கள் முஸ்லீம்கள் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குரான் ஓதுறதோ எப்படியோ நீங்கள் பண்ணிக்கலாம். கிறிஸ்டின்களும் வந்து அந்த தலைவாசலில் நல்ல இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் வந்து ஷேமாக இருக்கும். நாங்கள் வழக்கேற்றுறோன்னா கிறிஸ்டின்கள் நீங்கள் கேண்டில் ஏற்றிக்கலாம், உங்கள் மதப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் வைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா மதத்தினருக்கும் இது முக்கியமான பயனுள்ள கருத்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு அனுப்புங்க. நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா? ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எனக்கு போடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இதுவரைக்கும் என்னுடைய குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் இந்த என்னுடைய குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்து பார்க்கணுன்னாலும், வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவரும் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.